பிரச்சாரத்திற்கே செல்ல முடியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம், அதாவது அதற்கான மனம் கூட இல்லாதவர்கள் எல்லாம் எப்படி மக்கள் சந்திப்பார்கள், மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை தேர்தல் முடிவு சொல்லும். அவருக்கு அரசியலும் தெரியாது, அரசியலமைப்பு சட்டமும் தெரியாது, மக்கள் மனமும் தெரியாது, எதுவும் தெரியாமல் இன்றைக்கு தன்னுடைய ரசிகர்களை நம்பி ஒரு நடிகர் என்கின்ற அளவிலேயே வசனம் பேசிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் பதிலளிப்பார்கள். தேர்தல் ஆணையம் அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை எப்பொழுதும் மக்களை மனம் கவர்கின்ற அறிக்கையாக இருக்கும். அதே போல இந்த ஆண்டும் எல்லாவற்றிற்கும் கிரீடம் வைத்த ஒரு தேர்தல் அறிக்கையாக, மக்கள் மனம் கவர்ந்த அறிக்கையாக, மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தொகுத்து அளித்திருக்கின்ற அறிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. பெரிய வரவேற்பினை இந்த தேர்தல் அறிக்கை பெற்றிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முதல்வர் பின்னால் அணிதிரண்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக பெண்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கான திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகம் எதை சாதனையாக செய்ததோ அந்த சாதனையை காப்பி அடித்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அதற்கு வரவேற்பு இல்லை. அதன் காரணமாக, அந்த மனப்புழுக்கத்தின் காரணமாக இது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார். வரக்கூடிய அந்த 5 ஆண்டுகள்ல 10,000 புதிய பேருந்துகள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் 11,000 பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி வழங்கி கிட்டத்தட்ட 9,000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. மீதி இருக்கின்ற பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனம் வழங்க மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இது இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு புதிய 10,000 பேருந்துகள் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பேருந்துகள் புதிய பேருந்துகளாக ஓடும். இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டுகின்ற போக்குவரத்து நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் திகழ்கிறது. இந்திய அளவில் விருது வாங்குகின்ற நிறுவனமாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தான் இருக்கிறது. இந்த 10,000 பேருந்துகள் வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும்.